வணக்கம். ஆல் தமிழ்நாடு ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சது. அதே மாதிரி நீங்களும் உங்களோட கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குரூப் 4ல் டாப் ஸ்கோர் எடுத்து நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். இன்னையோட செஷன் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஆன்சர் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் 8th ஸ்டாண்டர்ட் நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அதில் உள்ள டாப் ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். கனிமொழி 98, சரவணன் 97, கார்த்திகா 94, ராஜரூபினி 91, கார்த்தி 90. அதுக்கப்புறம் பரந்தாமன் 84. ரொம்ப நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கிறீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் விட்டுருக்கிறீங்க. மற்றவங்களுமே நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கிறீங்க. நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெப்த்தாக படிச்சிங்கன்னா நல்ல டாப் ஸ்கோர் 90 எபவ் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி டாப் லெவலில் இருக்கவங்களும் உங்களோட கடின உழைப்பை கொடுங்க. இன்னும் நல்ல ஸ்கோர் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இன்னையோட செஷனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்க, உலக தமிழாய்வு மன்றம் மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமானவர். அதுக்கப்புறம் தமிழ் பண்பாடு எனும் இதழினை தொடங்கியவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ இவர்கள் எல்லாருமே இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தொடர்புடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள். ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை. அது போக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதழினை தொடங்கினார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். செகண்ட் பாருங்க, கோண்டா, மண்டா, கோண்டி ஆகியவை நடு திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். குரூக், மால்தோ, ஃபர்ஜி ஆகியவை வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட திராவிட மொழிகள்ல மொத்தம் 3 இருக்கு. இது ஃபர்ஜி கிடையாது, பிராஹுயி அப்படிங்கிற ஒரு மொழி. ஓகேவா? அப்போ திராவிட மொழிகளை தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிடன் 3 பிரிச்சிருக்காங்க. மொத்த மொழிகள் ஏற்கனவே இருந்தது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 24 மொழிகள் இருந்தது. இப்போ இந்த எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகாவை சேர்த்து இப்போ தற்போதைய நிலையில் 28 திராவிட மொழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழ் விடு தூது பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? இது வாயில் இலக்கியம் மற்றும் சந்தி இலக்கியம் என்னும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது சரிதான், சரியான கூற்று. அன்னம் முதல் வண்டி ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுகின்றது. சரிதான். அடுத்து பாருங்க, இந்நூலை ஊவை சாமிநாதர் 1940ஆம் ஆண்டு முதலில் பதிப்பித்தார்னு சொல்லியிருக்காங்க. 1940 கிடையாது, 30. 1930ஆம் ஆண்டு இதை பதிப்பித்தார். அப்ப ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஓகே, அப்போ தமிழ் வீடு தூது அவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆசிரியர் பெயர் நமக்கு தெரியலை. இது எதற்காக இந்த நூல் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதரிற்கு தமிழை தூது விடுவதாக அமையப்பட்ட பாடல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இதில் எத்தனை கன்னிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268 கன்னிகளால் ஆன பாடல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கவிஞர் தமிழ் ஒளி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிஞர் தமிழ் ஒளி புதுவையில் பிறந்தார். சரிதான். செகண்ட் பாருங்க, பாரதிதாசனின் வழித்தோன்றலாகவும் பாரதியாரின் மாணவராகவும் திகழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. தவறு. இது பாரதிதாசனின் கிடையாது, பாரதியாரின் வழித்தோன்றல். இது என்னது? பாரதிதாசனின் மாணவர். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லையும் கவனமாக படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, இது தவறான ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, 3வது நிலை பெற்ற சிலை வீராயி, மாதவி, காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அப்போ இது போக வேற என்னென்ன நூல்கள்? மே தினமே வருக, அதுக்கப்புறம் கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, அதுக்கப்புறம் தமிழர் சமுதாயம் என்ற நூல்களையும் தமிழ் ஒளி அவர்கள் இயற்றியுள்ளார். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. பி ஆன்சர்.
அடுத்து பாருங்க, திருத்தொண்டர் புராணம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்புராணம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிலாரால் படைக்கப்பட்டது. சரிதான். ஓகேவா? இவர் எந்த நூற்றாண்டு? அப்போ இந்த ஒரே சென்டென்ஸில் நமக்கு 2 விஷயம் தெரிஞ்சு. ஒன்று 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யாரு? சேக்கிலார். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, இப்புராணத்தில் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்பும் பாடப்பட்டுள்ளது. சரியான கூற்று. அதுக்கடுத்து பாருங்க, அடுத்து சேக்கிலார் சோழ அரசின் முதலாம் குலோத்துங்கன் அவையில் முதல் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முதலாம் குலோத்துங்கன் கிடையாது, 2ஆம் குலோத்துங்கன். 2ஆம். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 3 மட்டும் தவறு. ஆன்சர் வந்து சி. ஓகேவா? சரி, இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யார் வந்து சேக்கிலாரை வந்து புகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து பாராட்டி இந்த வரிகளை வந்து கூறியிருக்கிறாங்க. இதை வந்து வேற என்ன பெயரால் பாராட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் அப்படின்னு இந்த நூலை வந்து சொல்றாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீர் இன்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படிங்க எனும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் அடிகள். ஓகே, இந்த நூலை, இந்த பாடல் புறநானூறு இது எந்த நூலில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றில் குட புலவியனார் அப்படிங்கிற புலவரால் பாடப்பட்ட ஒரு நூல். பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றிய நூல்தான் இந்த பாடல். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே டைரக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ், பாடல் வரிகள். ஓகேவா? தெளிவாக பாடல் வரிகளை படிச்சுக்கணும். ஆன்சர் வந்து சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் பற்றி இந்த நூலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன? 14 கீழ்கணக்கு நூல்களில் 18 நூல்களில் இருக்கக்கூடிய மருந்து நூல்களில் ஒன்று. ஏற்கனவே ஏலாதி திருகடுகம் சிறுபஞ்ச மூலம் 3மே மருந்து நூல்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒண்ணுதான் சிறுபஞ்ச மூலம். இதோட ஆசிரியர் யாரு? காரி ஆசான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பொறுத்துக. உலகத்தமிழ் மாநாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இருந்து 8 மாநாடுகள் வந்து நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் 2வது மாநாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது மாநாடு சென்னையில் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? சென்னையில். செகண்ட் பாருங்க, 5வது மாநாடு மதுரையில் நடந்தது. சரியா? மதுரையில் நடந்தது. 8ஆம் மாநாடு தஞ்சாவூர். ஓகேவா? இதெல்லாம் டைரக்ட் ஃபேக்ட்ஸ். அடுத்து 6ஆம் மாநாடு கோலாலம்பூரில் நடந்தது. ஆன்சர் வந்து டி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? மதுரையில் ஃபர்ஸ்ட் என்னது? சென்னை. 2வது மாநாடு சென்னையில் நடந்தது 1968. 2ஆம் மாநாடு வந்து மதுரையில் நடந்ததுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? வருஷம் 5ஆம் மாநாடு மதுரையில் 1981ஆம் ஆண்டு நடந்தது. 8ஆம் மாநாடு தஞ்சையில் வந்து நடந்தது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1995 தஞ்சையில் நடைபெற்றது. அடுத்து கடைசி என்னது? 6ஆம் மாநாடு. 6ஆம் மாநாடு என்னது? கோலாலம்பூரில் 1987. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஜானகிராமன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் எழுதியுள்ளார். ரொம்ப சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? ஓகே, இதை வந்து எந்த வார இதழில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசமித்திரன் அப்படிங்கிற வார இதழில் அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. செகண்ட் பாருங்க, ரோம் எகிப்து பயண அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோம் மற்றும் செக்கோஸ்லோவேகியா. சரியா? செக்கோஸ்லோவேகியா. இந்த 2 நாட்டுக்கும் போன பயண அனுபவங்களை அவர் வந்து கலைக்கடலும் கருங்கடலும் கலைக்கடலும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து எழுதியிருக்கிறாரு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு. 3வது பாருங்க, தமது காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி என்னும் தலைப்பில்
நூலாக வெளியிட்டுள்ளார். இது வந்து சரிதான். ஓகேவா? அப்போ இந்த ஒன்று தான், இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. இது போக ஒரு பயண கட்டுரையும் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அடுத்த வீடு 50 மைல் அப்படிங்கிற ஒரு பயண கட்டுரையும் இது போக அவர் வெளியிட்டிருக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கந்தர்வன் பற்றி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கந்தர்வனின் இயற்பெயர் மகாலிங்கம். அவரோட இயற்பெயர் என்னது? நாகலிங்கம். ஓகேவா? நாகலிங்கம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. செகண்ட் பாருங்க. கந்தர்வன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து சரியானது தான். இவர் ராமநாடு மாவட்டத்தில் பிறந்தவர். அடுத்து கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் புள்ளியியல் துறையில் பணியாற்றியவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புள்ளியியல் துறையில் கருவூல கணக்காயராக பணிபுரிந்தார். கருவூல அதிகாரி. சரியா? கருவூல கணக்கர். அப்போ இதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்து சாசனம், கொம்பன், ஒவ்வொரு கல்லாய் போன்ற சிறுகதை தொகுப்புகளை படைத்துள்ளார். இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ 10வது क्वेश्चनக்கு ஆன்சர் என்னது? 2 மற்றும் 4 சரி, 1 3 தவறு. அடுத்து பார்ப்போம். பொறுத்துக. சாகித்ய அகாடமி விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது? சாகித்ய அகாடமி விருது எந்தெந்த வருஷம் யார் பெற்றார்கள் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. அசோகமித்திரன், ஆதவன், நாஞ்சில் நாடன், அதுக்கப்புறம் வண்ணதாசன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? அசோகமித்திரன். அவர் எழுதின நூல் என்னது? அப்பாவின் சிநேகிதர். அப்போ என்னது? 1996 அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? அடுத்து என்னது? ஆதவன். ஆதவன் அப்படிங்கிறது எழுதின நூல் 1987 வந்து எழுதியிருக்கிறாங்க. இது என்ன நூல் வந்து எழுதியிருக்கிறாரு? முதலில் இரவு வரும் அப்படிங்கிற நூலை எழுதியுள்ளார். அடுத்து நாஞ்சில் நாடன். நாஞ்சில் நாடன் வந்து எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2010. சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்கிறார். சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அடுத்து வண்ணதாசன். வண்ணதாசன் இப்போ கூட நம்ம அதை இந்த புக்கில் இருக்கு. ஒரு சிறு இசை அப்படிங்கிற ஒரு சாகித்ய அகாடமி புக் வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்போ ஆன்சர் என்னது? 4 1 2 3. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 12வது क्वेश्चन. யாப்பிலக்கண அடிப்படையில் கீழ்காண கூற்றுகளை ஆராய்க. ஓகே, யாப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் தொடர்பான क्वेश्चन. இந்த யாப்பின் உறுப்புகள் வந்து மொத்தம் 6 வகைப்படும். இது சரிதான். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிற 6 வகைப்படும். அடுத்து பாருங்க. எழுத்துக்கள் 3 வகைப்படும். இது வந்து சரிதான். அப்போ 3 என்னது? ஒரு குறில் எழுத்து, குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. அடுத்து பாருங்க. அசை 2 வகைப்படும். இதுவும் சரிதான். என்னது? நேரசை மற்றும் நிறையசை. அடுத்து பாருங்க. சீர் 5 வகைப்படும். சீர் 5 கிடையாது, 4 வகைப்படும். அப்ப என்னது? ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு 4 வகைப்படும். அப்ப ஆன்சர் என்னது? 4 மட்டும் தவறு. ஆன்சர் சி, 4 மட்டும் தவறு. அடுத்து ஒரு பொறுத்துக क्वेश्चन கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 13வது क्वेश्चन. தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். அப்போ என்னது? 3வதுல. ஓகேவா? அடுத்து என்னது? தம்பிக்கு. தம்பிக்கு அப்படிங்கிற இதை எழுதினது யாரு? கலைஞர் அவர்களுக்கு எழுதியிருப்பாங்க. அறிஞர் அண்ணா எழுதியிருக்கிறாரு. சரியா? அடுத்து பாருங்க. தண்ணீர் தேசம். தண்ணீர் தேசம் அப்படிங்கிறது எழுதுனது வைரமுத்து. ரொம்ப முக்கியமான ஒரு நூல்கள். சரியா? அடுத்து தங்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரதராசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. இதெல்லாமே வந்து நியூ புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓல்டு புக்கில் வந்து அவங்களோட கடிதங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அண்ணா எழுதிய கடிதம், வரதராசனார் அவர்கள் எழுதிய கடிதம் எல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு புக்கில் தரவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆன்சர் என்னது? 13க்கு ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். நாச்சியார் திருமொழி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆண்டாள் அவர்களால் படைக்கப்பட்டது. சரிதான். அடுத்து பாருங்க. நாயன்மார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாயன்மார்கள் கிடையாது, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஆழ்வார்கள். ஓகேவா? திருமாலை வழிபடக்கூடியவர்கள். ஓகேவா? அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுகிறார். கரெக்டு தான். இதை வச்சே ஒரு பாடல் வரிகள் கூட
திரை இசை பாடல்கள் ஒன்று இருக்குது. சரியா? அப்போது 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் 14க்கு ஆன்சர் சி. ஓகே, இந்த பாடல்கள் நாச்சியார் திருமொழி இருக்குது பார்த்தீங்களா, இதில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140. ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரே பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்டாள். ஆண்டாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களின் வளர்ப்பு மகள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து பிறந்தவர் தான் இந்த ஆண்டாள். அவரோட வளர்ப்பு தந்தை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது என்னது? ஒரு பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை எனும் பாடல் அடிகள் மூலம் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கலித்தொகை. கண்ணு மூடிட்டு ஆன்சர் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கனிமுன் நிறை எவ்வகை தலை அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. சரியா? அது என்னது? ஆன்சர் ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ தலை அப்படிங்கிறது என்னது? நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தான் தலை அப்படின்னு சொல்லுவோம். தலை அப்படிங்கிறது தொடையின் வகைகள். சரியா? அந்த தலை அப்படிங்கிறது வந்து எப்படி எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகேவா? ஓகே, இதில் வந்து எப்படி வரணும்? மாமுன் நேர், அப்புறம் விளமுன் நிறை, அப்புறம் இயற்சீர் வெண்டலைக்கு வந்து 2 வரும். மாமுன் நிறை, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துடும். அது என்னதுன்னா விளமுன் நேர். அப்புறம் வெண்சீர் வெண்டலைக்கு வந்து காய்முன் நேர், களித்தலைக்கு வந்து காய்முன் நிறை. அப்புறம் ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிங்கிறது பார்க்கும்போது கனிமுன் நிறை, ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேர். ஓகேவா? அப்போ என்னது? இது வந்து ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ என்னது? ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. ஓகேவா? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். நிறைய நூல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தனித்தமிழ் பெருங்காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். செகண்ட் என்னது? 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும். இதோட பாடல் என்னது? ராவண காவியம் அப்படிங்கிறதா 5 காண்டங்கள் மற்றும் 3100 பாடல்கள் வந்து கொடுத்துருக்கு. அப்போ அந்த 5 காண்டங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக காண்டம், விந்தக காண்டம், இலங்கை காண்டம், தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக காண்டம், பழிபுரி காண்டம் மற்றும் போர்க்காண்டம் அப்படின்னு சொல்லி 5 காண்டங்கள் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் இதோட ஆசிரியர். ஓகே, இவர் வந்து தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளை வந்து உரை எழுதியிருக்கிறாரு. சரியா? ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து இந்த நடுகள் ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சதா வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் எப்படி இருக்கும் அந்த சிற்பங்கள் அப்படிங்கிற தொடர்பான அந்த தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 3 எருதுகளை விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின் கரிக்கையூர். ஓகே, இந்த கரிக்கையூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிக்கையூர். நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? நம்ம இப்போ தான் இந்த தலை தொடர்பான ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா? அதுக்கடுத்து இன்னொன்று வருது பாருங்க. காய்முன் நிறை என வருவது வெண்சீர் வெண்டலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து தவறு. சரியா? நம்ம ஏற்கனவே சொன்னதை வச்சு நீங்கள் போட்டு பார்த்தாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கனிமுன் நேர் வருவது என்னது? அதுவும் என்னது? வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒன்றாத வஞ்சித்தலை. சரியா? ஒன்றியன்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வரும்? காய்முன் நிறை அப்படிங்கிறது என்னது? களித்தலை.
ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னால் பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடும் இல்லைன்னா. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை. அப்போது இது சரிதான், ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? சி. 3 மட்டும்தான் சரி, மற்ற 2ம் தவறு. நெக்ஸ்ட், அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது என்னது? இயைபு, ஓகேவா? இயைபு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகே, இது வந்து இயைபுனா என்னது? இறுதியில் இருக்கக்கூடிய பாடலின் அடிகளோ சீரோ எழுத்தோ அடியோ எல்லாமே ஒன்றி வரக்கூடியது, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பௌத்த சமண சிற்பங்கள் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பௌத்த மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பௌத்த மதத்தில் அப்படி இருக்காது, சமண மதத்தில் தான் வந்து அளவுக்கு மீறிய பெரிய பெரிய சிற்பங்களாக அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சரியா? அப்போது சமண மதம். அடுத்து பாருங்க, அப்போ இது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்ப்போம். திருநாதர் குன்று என்னும் இடத்தில் ஓர் பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்களும் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளது. இது வந்து சரிதான். அடுத்து, தமிழர்கள் புத்தரை அமர்ந்த நிலையில் மட்டுமே படைத்து வழிபட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறு. இவர் வந்து நின்ற மட்டும் இருந்த நிலை, படுத்த நிலையில தான் வந்து புத்தரை வந்து தமிழர்கள் படைத்துள்ளனர். அப்போ ஆன்சர் என்னது? 2 மட்டும்தான் சரி. ஆன்சர் ஏ, 2 மட்டும் சரி, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திமிழுடன், இப்போதான் நம்ம இதை பார்த்துருந்தோம். திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22nd கொஸ்டின். ஆன்சர் என்னது? கல்லூத்து மேட்டுப்பட்டியில், உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் தான் கல்லூத்து மேட்டுப்பட்டி. அங்கே தான் திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்ப்போம். யசோதர காவியம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து யசோதர காவியம். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் சரிதான். செகண்ட் பாருங்க, இந்நூலின் ஆசிரியர் தெரியாது, சரிதான். நமக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து பார்ப்போம். இந்நூல் 5 சருக்கம் மற்றும் 310 பாடல்களை கொண்டது. இது வந்து 310 கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 320 இருக்கலாம், இல்லைன்னா 330 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமாக தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து தவறு. ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. அப்போ இந்த யசோதர காவியம் அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறும் காப்பியம் தான் என்னது? யசோதர காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? சரி, இதோட ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பார்க்கலாம். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பாக கருதப்படுவது வந்து எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. உச்சநிலை படைப்பு, சரியா? அப்போ அதோட உச்சநிலை படைப்பு ஆன்சர் வந்து பேரூர் சிவன் கோவில் தான் வந்து கலைநுட்பத்தின், நாயக்கர்களோட கலைநுட்பத்தின் உச்சகட்ட படைப்பாக கருதப்படுகின்றது. இது போக நிறைய கோவில்கள் வந்து நாயக்கர்கள் வந்து கட்டியிருக்காங்க. என்னது? நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில். அதுக்கடுத்து கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், இதெல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இது எல்லாமே நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் கலைநுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பேரூர் சிவன் கோவில், சரியா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். மணிமேகலை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் சாத்தன், கரெக்டு தான். சீத்தலை சாத்தனார் தான் அதோட ஆசிரியர், அப்போ சரி. இதை வந்து சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு கூட வேறு பெயர்களால் வந்து சுட்டப்படுகிறார். அடுத்து என்னது? 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை அப்படிங்கிறது விலாவரை காதை, கரெக்டு தான். அப்போ மொத்தம் 30 காதை. முதல் காதை விலாவரை காதை முதலாக, பவத்திரம் அருக நோற்ற காதை ஈராக, அப்போ 30வது காதை என்னது? பவத்திரம் அருக, சரியா? அடுத்து பாருங்க, இது பெண்மையை முதன்மைப்படுத்துவதால் தமிழ் காப்பியம் சொல்றாங்க. இது தமிழ் காப்பியம் கிடையாது, புரட்சி காப்பியம், புரட்சி காப்பியம். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து பி. 25க்கு ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. பிச்சமூர்த்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு
ஓல்டு புக்லையும் பிச்சைமூர்த்தி பற்றி ஒரு இது கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில், அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க சரியா. ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், பட்டி மண்டபம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைபுறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என மணிமேகலை குறிப்பிடுகின்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லைனை வந்து சொன்னது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்து பார்ப்போம், பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என சிலப்பதிகாரம் கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. அது சிலப்பதிகாரம் கிடையாது, இதுதான் மணிமேகலை சரியா. அப்போ முதல் 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தவறு. அடுத்து பாருங்க, பண்ணாரும் கலைதெறி பட்டி மண்டபம் என்று கம்பராமாயணம் குறிப்பிடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அப்போ சரியான விடை எது பார்த்தீங்கன்னா 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் பார்ப்போம், இப்போ தான் நம்ம பிச்சைமூர்த்தியை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரியான முக்கியமான ஒரு கொஸ்டின் வருது. நான் பிச்சைமூர்த்தி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பாரதிதாசனின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் தான் யாரு, பிச்சைமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. இது பாரதிதாசனின் கிடையாது, பாரதியாரின். இந்த இடத்துல நம்ம ரொம்ப குழம்புவோம் நிறைய நூல்களில் சரியா. இது வந்து தவறு. பிச்சைமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை தான், கரெக்டு தான். இவர் தான் புதுக்கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஹனுமான் நவ இந்தியா ஆகிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினான்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் கிடையாது, துணை ஆசிரியராக. இது துணை. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்னது 3, 1 மற்றும் 3 சரி. அப்போ சரியான விதி என்னது 2 மட்டும் சரி. ஓகேவா. ஆன்சர் ஏ. இந்த நான் பிச்சைமூர்த்தி வந்து துணை ஆசிரியராக தான் இந்த ஹனுமன் நவ இந்தியாவில் பணியாற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம், கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 29வது கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது, தமிழக அரசு ஒரு சிற்பக்கலை பற்றிய ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழக அரசு மாமல்லபுரத்தில் சிற்பக்கலை நடத்தி வருகின்றது, சரிதான். ஓகேவா. அடுத்து என்னது, உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் மதுரை, சுவாமிமலை, கும்பகோணம் ஆகிய இடங்களில் அமைந்துள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் சரியான கூற்று. அடுத்து தமிழ்நாடு சிற்பக் கல்லூரி சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். ஆனால் இது வந்து சிற்ப கல்லூரி கிடையாது, தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். தொழில்நுட்ப கல்வி இயக்ககம். 1 மற்றும் 2 வந்து சரி, 3வது தவறு. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து பார்ப்போம், வல்லினம் மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க, இது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 30வது கொஸ்டின். அந்த இதில் என்னது சரிதான். ஓகேவா. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், கரெக்டு தான். அடுத்து ஓமை தொகை வல்லினம் மிகும், சரிதான். அப்போ அனைத்தும் சரி. ஓகேவா. வல்லினம் மிகும் மற்றும் மிகா இடங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. ஏதாவது கோட் வேர்ட் மாதிரியோ இல்லைன்னா கம்பைன் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் மறக்காமல் இருக்கும். ஏதாவது ஒன்றையாவது நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா அது வராத மற்ற எல்லாத்துக்கும் வல்லினம் மிகும்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 31வது கொஸ்டின். ஆன்சர் வந்து ஏகதேச உருவக அணி. ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் என்ற வரிகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை யார் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரியாரை பற்றி பாரதிதாசன் புகழ்ந்து எழுதிய ஒரு வரிகள். ஓகேவா. அப்போது யார் இந்த வரிகள் யார் தொடர்பானதுன்னு கேட்டால் பெரியார், அதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்ப்போம், மாளிகைகளில் பல சுண்ணாம்பு சுதை சிற்பங்கள் இருந்ததை கூறும் நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போது மணிமேகலை. ஓகேவா. ஆன்சர் மணிமேகலை. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, பெரியார் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 30, 1938 நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் வந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 தான் வந்து இந்த பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஓகேவா. அடுத்து பாருங்க, 1970ஆம் ஆண்டு யுனெஸ்கோ தென்னிந்தியாவின்
சாக்ரடீஸ் என்ற பட்டம் வழங்கியது. இதுவும் தவறு. ஏன்னா தென்னிந்தியாவின் கிடையாது, தெற்காசியாவின் பார்க்கும்போது நமக்கு சரியான கூற்று மாதிரி தான் தெரியும். சரியா? அடுத்து பாருங்க, பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 3 மட்டும்தான் வந்து சரி. ஆன்சர் 3 மட்டும் சரி. அப்போ ஆன்சர் சி. ஆன்சர் சி. அடுத்து பார்ப்போம் 35வது क्वेश्चन. கீழ்காணும் கூற்றுகள் மூலம் எவருடைய சிற்பக்கலை அறியப்படுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? கோவில் தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை மலர், நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரிதான். அடுத்து பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் இவர்களுடைய சிற்பக்கலையை உணர்த்துகிறது. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் யாருடைய கலை நுட்பத்தை வந்து வெளிப்படுத்துறதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, பல்லவர்களோட சிற்பங்கள். சரியா? அப்போ பறவைகள், விலங்குகள் போன்ற உருவ சிற்பங்களும் இவர்களோட சிற்பக்கலையில் வந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஏ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே அப்படிங்கிற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் ஆன்சர் என்னது? வாணி தாசன். ஆன்சர் டி. ஓகே, இதெல்லாமே பாடல் வரிகள் தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக. இது என்னது? ஒரு ஆகு பெயர் தொடர்பான ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆகு பெயர் என்னது? ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது தான் வந்து ஆகு பெயர். மொத்தம் 16 வகையான ஆகு பெயர்களை நம்ம வந்து படிக்கிறோம். அதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னது? வகுப்பறை சிரித்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? வகுப்பறை சிரித்தது. அப்போ ஒரு வகுப்பு அப்படிங்கிறது ஒரு இடம். சரியா? அப்போ என்னது? இடவாகு பெயர். வகுப்பறைன்னு சொல்லும்போது வகுப்பறையுள்ள மாணவர்கள் சிரித்தார்கள் அப்படிங்கிற பொருள் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, கார் அறுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. கார் அப்படிங்கிறது ஒரு காலத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருப்பதால் இது வந்து காலவாகு பெயர். காலவாகு பெயர். ஓகேவா? அப்போ கார் காலத்தில் விளையக்கூடியதை உணவை வந்து அறுக்கிறான் அப்படின்னு வந்து பொருள் கொள்ளணும். அடுத்து மஞ்சள் பூசினால் அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்தையுடைய அந்த கிழங்கை வந்து பூசினால். அப்போ என்னது? பண்பாகு பெயர் 1. அடுத்து வற்றல் தின்றான் அப்படிங்கிறது வற்றியதால் பெறப்பட்ட உணவை வந்து தின்றான் அப்படிங்கிற பொருள் கொள்வதால் இது வந்து தொழிலாகு பெயர். ஓகேவா? ஆன்சர் என்னது? ஆன்சர் டி. 4, 3, 1, 2. நெக்ஸ்ட் பார்ப்போம். பகை மன்னனின் கோட்டையை முற்றுகையிடுதலும் கோட்டையின் உள்ளிருக்கும் வேந்தன் காத்தலும் எவ்வகை திணை அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. இது வந்து உளிங்கை திணை. அப்போ திணை அப்படிங்கிறது புறத்திணை அடிப்படையில் 12 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. தொல்காப்பியர் வந்து திணைகளை 7 வகையாக வந்து அவர் வந்து பிரிக்கிறார். அப்போ என்ன வகையில் வந்து அவர் வந்து பிரிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா வெச்சி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் அப்படின்னு 7 வகைகளில் இந்த ஆர்டரில் தான் தொல்காப்பியர் தன்னோட புறத்திணைகளை வந்து பகுத்துள்ளார். அப்போ உளிங்கை திணையில் வந்து எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 துறைகள். அப்போது துறைகள்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திணையின் உட்கூறு தான் வந்து துறை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். மதுரை காஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருகுவள மதுரை காஞ்சி என்பர். ஓகே, இது வந்து சரிதான். செகண்ட் பாருங்க, காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். ஓகே, கரெக்டு தான் இதுவும். அடுத்து பார்ப்போம். இந்நூல் 754 அடிகளை கொண்டது. 382 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து பாடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 754 கிடையாது, 782 அடிகள். மொத்த அடிகள் 782, மதுரையை பற்றி மட்டும் 354 அடிகள் பாடப்பட்டுள்ளது. அப்போ இந்த கூற்று தவறு. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் சி. ஆன்சர் சி. ஓகே, அது போக இந்த பாடல் வந்து யார் பாடியிருக்கா, இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் தான் வந்து மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர். இவர் வந்து 8 தொகையிலையுமே வந்து 13 பாடல்கள் வந்து இவர் வந்து பாடியிருக்கிறார். ஓகேவா? சரி, இவர் வந்து இதோட பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையாலங்கானத்து பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இதோட ஆசிரியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள் என்னும் பொன்மொழியால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேதாஜி அவர்களோட பொன்மொழிகள். அந்த விடுதலை போராட்டத்தின் போது அவர்கள் இந்த வரிகளை வந்து கூறியுள்ளார். அப்போ 40க்கு ஆன்சர் என்னது? நேதாஜி. ஆன்சர் பி, பி நேதாஜி. ஓகே, அடுத்து பார்ப்போம். மண்ணுற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் விண்ணுற ஓங்கிய பல்படை புரிசை என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இப்போதான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, மதுரை காஞ்சி. அந்த நூலை சார்ந்த வரிகள் தான் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். செகண்ட், அடுத்து பார்ப்போம். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அகவற்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அகவற்பா கிடையாது, வெண்பா. வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம். இப்போ இது தவறு. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்டுள்ளது, சரிதான். அடுத்து பாருங்க, புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செய்யுள்கள் வந்து கிடைச்சிருக்கு, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி. ஓகேவா? சரி, இந்த நூலில் வந்து நிறைய, இதோட ஆசிரியர் வந்து நமக்கு யாருன்னு தெரியல. அப்படி சிலர் கூறுறது என்னன்னா, இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக வந்து கருதப்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்ப்போம். சிந்து வகைகளை அதிகமாக கையாண்டதால் சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாரதியார் தான் வந்து சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகின்றார். அடுத்து பார்ப்போம். கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்னும் அடிகள் மூலம் குறிப்பிடப்படும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சேர நாடு. ஆன்சர் ஏ. ஓகேவா? அப்போ சேர நாடு வந்து கோக்கோதை நாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதோட அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்குறிப்பேற்ற அணியில் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. அதை மிகுதிப்படுத்தி சொல்லுவது தான் வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும், பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோக்கிலி நாடு அப்படின்னா அது வந்து கோக்கிள்ளி நாடுனா அது சோழ நாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாண்டிய நாட்டை வெண்குடையான் நாடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த வரிகளை பார்க்கும்போது இந்த கோக்கோதை நாடு, வெண்குடையான் நாடு, இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த எந்த நாட்டை சார்ந்தது பாடல்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மன்னர்களை புகழ்ந்து பாடப்படக்கூடிய பாடல் வரிகள். அடுத்து பார்ப்போம். பொறுத்துக. முக்கியமான ஒரு கொஸ்டின். வடமலை என்ன கிடைச்சது? வடமலையிலேருந்து என்ன கிடைச்சது? தெற்கு மலை, தென்மலை, மேற்கு மலை, கீழ்கடல்லேருந்து என்னெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? வடமலை. வடமலையிலேருந்து பொன் கிடைத்தது. ஓகேவா? வடமலையிலிருந்து பொன்னும், மேற்கு மலையிலிருந்து ஆரம் கிடைத்தது, ஆரம். அடுத்து தென்கடல்ல இருந்து முத்துக்கள், முத்துக்கள். அடுத்து கீழ்கடல்ல இருந்து பவளம். அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து சி. 2 1 4 3. ஓகேவா? அதே மாதிரி கடல் வழியிலிருந்து என்னதுன்னா குதிரையும், தரைவழியிலிருந்து மிளகு பொதியும் வந்து கிடைத்தது, சரியா? அடுத்து பார்ப்போம். சீவக சிந்தாமணி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர், சரியானது. அடுத்து விருத்தப்பாக்கால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம், ஆமாம், முதல் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட காப்பியம் தான் சீவக சிந்தாமணி, சரியானது. அடுத்து 13 இளமகங்களை கொண்டுள்ள இந்நூல் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிறது இந்த நூலை சொல்ல மாட்டோம், இதை மணநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? மணநூல். அப்போ சரியானது என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து ஏ. 46க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இதோட திருத்தக்க தேவர் இதற்கு முன்னோட்டமாக நரி விருத்தம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்ப்போம். திரை தந்த ஈர்ங்கதிர் முத்தம் கவர்நடை புறவி கால்வடுத்தபுக்கும் நற்றேர் வழுதி கொற்கை முன்துறை என்னும் அடிகள் மூலம் கொற்கையின் சிறப்பை வந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கண்ணனார். ஆன்சர் வந்து பி, சரியா? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், இதில் எந்த ட்விஸ்டும் கிடையாது. இந்த பாடல் வரிகளை இயற்றியது இவர் அப்படின்னு டைரக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போம். பல்கேள்வித்துறை போகிய தொல்லானை நல்லாசிரியர் உரல் குறித்தெடுத்த உருகெழு கொடியும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பட்டின பாலை, டைரக்ட் கொஸ்டின், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பழந்தமிழகத்தில் எவர் வணிகம் செய்த பகுதி
பந்தர் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அரேபியர்கள் வணிகம் செய்த பகுதி தான் வந்து பந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ பந்தர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடை வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தர்னா கடை வீதி, கடை வீதி. அடுத்து பார்ப்போம். அவைப்புமான் அரிசி அமலை வெண்சோறு கவைத்தான் அளவன் கலவையோடு பெருகுவீர் எனும் அடிகள் மூலம் பழந்தமிழர் உணவு குறித்து கூறும் இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிறுபானாற்று படை. ஓகேவா, சிறுபான ஆற்றுப்படை. ஆற்றுப்படை நூல்களில் 10 பாட்டின் கீழே வரக்கூடிய ஒரு நூல். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். பழங்காலத்தில் கடற்பயணத்தில் திசை அறிய காந்த ஊசி பயன்படுத்தினர் என்பதை எண்ணூலின் மூலம் அறியலாம். மணிமேகலையில் தான் வந்து இந்த காந்த ஊசி பயன்படுத்திய ஒரு தகவல் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொறுத்துக என்னது? குற்றிய லுகரம். அது தொடர்பான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. குற்றிய லுகரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய உகரம் தான் வந்து குற்றிய லுகரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 6 வகையான குற்றிய லுகரம் வந்திருக்கு. 6 வகைகள். அது நெடில்தொடர், ஆயுதத்தொடர், உயிர்த்தொடர் குற்றிய லுகரம், வன்தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது? காது. அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து கூ சு டு தூ பூ ரு அப்படிங்கிற எழுத்தில் ஏதேனும் ஒன்றுடன் முடிந்தால் அதுதான் குற்றியலுகர சொற்களாக இருக்கும். அதுக்கு முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக இருந்தால் அதுதான் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? அடுத்து பாருங்க அக்து. அப்போ இறுதியில் இருக்கக்கூடியது வந்து குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னால் என்னது இருக்கு? ஆயுத எழுத்து இருக்கு. அப்போ ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து முதுகுன்னு இருக்கு. கூ அப்படிங்கிறது என்னது? ஒரு குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னால் இருக்கிறது ஒரு உயிர்மை எழுத்து வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ அது என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க தூ அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு குற்றியலுகர எழுத்து. அதுக்கு முன்னால வந்து இல் இருக்கு. இது வந்து இடையின எழுத்துக்கள். அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு வந்து சொல்றோம். அப்போ சரியான விடை என்னது? 4, 3, 1, 2. அடுத்து பாருங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் பகுபத உறுப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இடைநிலை. அந்த இடைநிலையும் வந்து என்னன்னா 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒரு கால இடைநிலை, இன்னொன்று எதிர்மறை இடைநிலைன்னு சொல்கிறோம். கால இடைநிலை அப்படிங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். சரியா? எதிர்மறை இடைநிலை அப்படிங்கிறது எதிர்மறை பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இல் அல் ஆ அப்படிங்கிறது அதோட விகுதிகளாக இருக்கக்கூடியது, உருபுகளாக இருக்கும். அப்போ இதோட சரியான விடை சி. அடுத்து பாருங்க. ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதை தர்மம் எனும் கொள்கையை பின்பற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஓல்டு புக்கோட கொஸ்டின். ராணி மங்கம்மாள் அவர்கள். சொக்கநாத நாயக்கர் அவர்களுடைய மனைவி தான் வந்து ராணி மங்கம்மாள். நாயக்கர் பரம்பரையை வந்து சேர்ந்தவர். மிகவும் துணிச்சலான வீர பெண்மணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பொன்வளை, கற்சிலை, பூக்கூடை, அதுக்கப்புறம் கபில பரணர். அப்போ இதோட சரியான விடை என்னது? பொன்வளை. அப்போ இதில் எது சம்மந்தமாக இருக்குது? புணர்ச்சியின் அடிப்படையில் இருக்குது. 2 வகையாக வந்து பிரிக்கிறோம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நிலைமொழியும் மறுமொழியும் சேர்வது. விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா? அப்போ என்னது? பூக்கூடை. பூ பிளஸ் கூடை, பூக்கூடை. இது வந்து தோன்றல், விகாரம். இது கற்சிலை. கல் பிளஸ் இலை, கற்சிலை. அப்போ திரிதல், விகாரம். கபிலர் பிளஸ் பரணர், கபில பரணர். அப்போ வந்து கெடுதல், விகாரம். சரியா? இது வந்து இயல்பு புணர்ச்சி, இயல்பு. ஓகே, ஆன்சர் வந்து ஏ. இதுதான் வந்து பொருந்தாதது. கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானது? எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து சரிதான். எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க. அல்ல என்பது ஒருமைக்கு உரியதுன்னு சொல்றாங்க. அல்ல அப்படிங்கிறது பன்மைக்கு உரியது, பன்மைக்கு. சரியா? அடுத்து வந்து எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும். இது வந்து சரிதான். அன்று என்பது பன்மைக்குரியது, அன்றுனா தான் ஒருமைக்குரியது. ஓகேவா? ஒருமை. அப்போ ஆன்சர் என்ன வருது? 56க்கு சரியான கூற்று 1 மற்றும் 3 வந்து சரி. ஆன்சர் வந்து சி. 56க்கு ஆன்சர் சி. அடுத்து 57 ஒரு பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கலை பிளஸ் அழகு
ஃபர்ஸ்ட் என்னது கலை ப்ளஸ் அழகு, உயிர் ஈறு. ஃபர்ஸ்ட் என்னது உயிர் ஈறு. அதுக்கடுத்து என்னது மண் ப்ளஸ் குடம், மெய் ஈறு. சரியா, மண் ப்ளஸ் குடம் மெய் ஈறு. அடுத்து பாருங்க வாழை ப்ளஸ் இலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உயிர் முதல். ஓகேவா, உயிர் முதல். இது 2, இது 3. அடுத்து பாருங்க வாழை ப்ளஸ் மரம்னு கொடுத்துருக்காங்க, மெய் முதல். ஓகேவா, வாழை ப்ளஸ் மரம் மெய் முதல். அப்போ ஆன்சர் என்னது 2, 3, 1, 4. அடுத்து பாருங்க தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின், மா ராசமாணிக்கனார். அடுத்து பார்ப்போம். அடுத்து ஒரு பொறுத்துக கொஸ்டின், ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மாற்றி எழுதுறதுக்குள்ளது. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பொறிப்பு அப்படிங்கிறது என்னது இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, பொறிப்புங்கிறது இன்ஸ்கிரிப்ஷன் 1. அடுத்து என்னது அகழாய்வு, எக்ஸ்கவேஷன், கரெக்டு தான். அடுத்து என்னது கல்வெட்டியல், எபிகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து என்னது பண்பாட்டு குறியீடு, கல்ச்சுரல் சிம்பிள்ஸ். அப்போ டைரக்டாக வந்திருக்கு 1, 2, 3, 4. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. அப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்னது 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும், சரிதான். அடுத்து திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும், கரெக்டு தான். அடுத்து என்னது வினை தொகையில் வல்லினம் மிகும்னு வந்து கொடுத்துருக்காங்க, வினை தொகையில் மிகாது. சரியா, மிகாது. அப்போ ஆன்சர் என்னது 1 மற்றும் 2 சரி, ஆன்சர் பி. அடுத்து திருக்குறள் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 வந்து அச்சிடப்பட்டது. ஓகேவா, இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரிதான். ஓகேவா, அடுத்து பாருங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் என்னது, அனிச்சம் மற்றும் குவளை. சரியா, அனிச்சம் மற்றும் நெருஞ்சி கிடையாது, குவளை. அப்போ இது வந்து தவறானது. அடுத்து பாருங்க திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை என்னன்னு கேட்டிருக்காங்க, இது வந்து குன்றிமணி, சரியானது தான். அப்போ 1 மற்றும் 3 வந்து சரி, ஆன்சர் வந்து சி. இது போக வந்து இருக்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 முறை வந்து இடம்பெற்றுள்ளது. அதுபோக திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்களின் பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை மற்றும் மூங்கில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரியா, ஓகே. அப்போ நெருஞ்சி அப்படிங்கிறது என்னது, ஒரு பழம், ஒரே ஒரு ஃப்ரூட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து நெருஞ்சி பழம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கவிஞர் வைரமுத்து பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள பொட்டிபுரம் என்னும் சிற்றூரில் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொட்டிபுரம் கிடையாது, மெட்டூர் என்னும் சிற்றூரில் பிறந்தார், இது வந்து தவறு. அடுத்து இந்திய அரசின் பத்ம விபூஷன் விருதினை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. பத்ம விபூஷன் கிடையாது, பத்ம பூஷன். அப்போ இதுவும் தவறு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்கு 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார், சரியான கூற்று. அப்போ 62, 1 மற்றும் 2 தவறு, ஆன்சர் சி. அடுத்து பார்ப்போம். பொறுத்துக ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு, ஆறறிவு அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து பகுத்து சொல்லியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஓரறிவு. ஓரறிவு அப்படிங்கிறது என்னது புல்லு மரம், புல்லும் மரமும் ஓரறிவு. ஓகேவா, செகண்ட் பாருங்க ஈரறிவு அப்படிங்கிறது என்னது சிப்பி, அதுக்கடுத்து நத்தை, சிப்பி நத்தை ஈரறிவு இரண்டாவது. அடுத்து பாருங்க மூவறிவு என்ன வரும், கரையான் எறும்பு. இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய எல்லாமே இந்த இடத்துல வந்து வந்துடும், மூவறிவு எறும்பு. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட். நான்கறிவு அப்படிங்கிறது நண்டு, 4ஆம் அறிவு. சரியா, அப்போ ஆன்சர் என்னது, ஆன்சர் 1, 3, 4, 2. ஓகேவா, நண்டு, தும்பி இதெல்லாம் 4 அறிவாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்திய கீழ்காணும் கூற்றுகளில் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. ஆரியப்பட்டா என்னும் முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. இவர் வந்து இவரோட முயற்சியால் தான் வந்து என்னது ISRO தொடங்கப்பட்டது. ஓகேவா, சரி அடுத்து பார்ப்போம்.
திருக்குறள் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் பரிமேலழகர்னு சொல்லியிருக்காங்க. முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். அப்புறம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து கால்டுவெல் சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜி போப் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. அப்புறம் திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஓகே, இது வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது, 1 மற்றும் 2 வந்து தவறு. 65க்கு ஆன்சர் வந்து சி. ஓகேவா, சரி. அப்புறம் பரிமேலழகர் உரை தான் வந்து திருக்குறளின் சிறந்த உரை அப்படின்னு சொல்லி கருதப்படுகின்றது. நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். அடுத்து தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்று நூலாக எழுதியவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து இதோட கையருகே நிலா மற்றும் இளைய கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புடன் அழைக்கப்படுகின்றார். ஓகேவா, இவர் வந்து 11ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் வந்து படித்த ஒருத்தர். அது போக 1982 தான் வந்து ISROவில் வந்து இணைகிறார். முதல்ல வந்து இணைகிறார். அது போக சந்திரயான் 1 அப்படிங்கிற திட்ட இயக்குனராகவும் இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அப்போ யார் அவர்? ஆன்சர் என்னது? மயில்சாமி அண்ணாதுரை. ஆன்சர் டி. சரியா, 68 வந்து 66 வந்து ஆன்சர் டி, மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்து வல்லின மிகா இடங்கள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது, கரெக்ட் தான். அடுத்து பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது, ஓகே தான், கரெக்டு. அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் வினைத்தொகையில் மிகும்னு போட்டிருந்தாங்க, இது மிகாது, இதுதான் சரியானது. அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் பார்ப்போம். அவிழ்ந்தன தோன்றி எளர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை எனும் அடியில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 68th கொஸ்டினுக்கு பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுளில் முன்னர் வந்த பொருளே வேறு அதாவது பொருளே பின்னர் பல இடங்களிலும் வருவது தான் வந்து பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, இந்த சொல்லுக்கு எல்லாத்துக்குமே பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்த அப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ எல்லா இடத்துலையும் மலர்ந்த அப்படிங்கிற ஒரு பொருள் மீண்டும் மீண்டும் வருவதால் பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, கரிசாலை பிருங்கராசம் என்றெல்லாம் அழைக்கப்படும் மூலிகை தாவரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரிசலாங்கண்ணி, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இது போக வேற என்னெல்லாம் பேர் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையாந்த கரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, தேகராசம் அப்படின்னு வந்து இந்த கரிசலாங்கண்ணிக்கு வேறு பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கு. சரியா, நெக்ஸ்ட் தாவா என்ற சொல்லின் பொருள் யாது? டைரக்ட் கொஸ்டின். கெடாதிருத்தல். தாவா என்ற சொல்லின் பொருள் கெடாதிருத்தல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் சங்க இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் கொண்டது. ஓகே. அடுத்து 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் இந்நூலை இயற்றினார். அப்போ யாரு? குறுந்தொகை எனும் நூல். சரியா, அப்போ அந்த குறுந்தொகை அப்படிங்கிற ஒரு நூலில் தான் வந்து 4லேருந்து 8 அடிகள் வந்து காணப்படுது. அடி எல்லைகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேவா, சரி. அதுக்கடுத்து பாருங்க, சொற்பொருள் அறிக வேளம்னு கொடுத்துருக்காங்க. இதோட பொருள் என்னது? ஆண் யானை தான் வந்து வேளம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அடுத்து இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் எனும் ஹைக்கூ கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆசிரியர் அமுதோன். நிறைய ஹைக்கூ கவிதைகள் வந்து இந்த இப்போ உள்ள நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு கோட் வேர்ட் வச்சுட்டு படிச்சுக்கணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பார்ப்போம். கல்யாண்ஜி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்னன்னா வண்ணதாசன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம். அப்புறம் கல்யாண சுந்தரம் எனும் பெயரிலும் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார். கல்யாண சுந்தரம்ங்கிற பெயர்ல அல்லது வண்ணதாசன் அப்படிங்கிற பெயர்ல அவர் பங்களிப்பு செய்கிறார். ஓகேவா, வண்ணதாசன். அப்போ முதல் 2 கூற்றுகளும் தவறு.
அடுத்து பாருங்க, ஒரு சிறு இசை எனும் கவிதை தொகுப்புக்காக இவர் 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார். இது வந்து சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? 1 மற்றும் இவற்றில் இது வந்து ஒரு சிறு இசை அப்படிங்கிறது வந்து கவிதை கிடையாதுப்பா, இது வந்து சிறுகதை. சரியா? இது வந்து சிறுகதை. இது எதுவுமே வந்து சரி கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேவா? இது போக வேற என்னென்ன நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலரி, முன்பின், அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு அப்படிங்கிற நூல்களையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். அடுத்து பாருங்க, நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தொரும் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்னும் அடிகள் மூலம் பழந்தமிழரின் வழிபாடு பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டைரக்டா ஆன்சர் அகநானூறு. சரியா? திரும்ப திரும்ப ரீட் பண்ணாதான் ஞாபகம் வரும், நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரி இருந்து ஈன்று மேலலார் என்னும் பாடல் அடிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணி. சரியா? 13 இளம்பகங்களை கொண்டுள்ள நூல். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? உமணர் ஊர் ஊராக சென்று உப்பு வணிகம் செய்தனர். சரிதான். அடுத்து, மன்னர்க்குரியவை கூத்து வேத்தியல் என்றும் மற்றவர்க்குரியவை பொதுவியல் என்றும் அழைக்கப்பட்டன. சரிதான். அடுத்து, பழந்தமிழகத்தில் நெசவு தொழில் மிக பெரும் தொழிலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. உழவு தொழில் தான் மிக பெரும் தொழிலாக இருந்தது, உழவு. சரியா? அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. அடுத்து, கல்லிடை பிறந்த ஆறும் கரை பொறு குளனும் தோயும் எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம வந்து இதுக்கு முன்னால் பார்த்துருந்தோம், புலவர் குழந்தை, ராவண காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். ஆன்சர் வந்து சி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, தமிழர்களின் சிற்பக்கலை குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரியான கூற்று தான். அடுத்து, தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை குறித்த குறிப்புகள் காணப்படுகிறது. இதுவும் சரிதான். அப்போ 2ம் சரி. 3வது ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி சிற்பங்கள் வடிவமைத்ததால் அவர்கள் மண்ணீட்டாளர்கள் என அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணீட்டாளர்கள் கிடையாது, கற்கவிஞர்கள். சரியா? கற்கவிஞர்கள். அப்ப ஆன்சர் என்னது? முதல் 2 கூற்றுகள் தான் வந்து சரி. இது மற்றும் இல்ல, மற்றும். சரியா? 1 மற்றும் 2 சரி. அடுத்து, பொறுத்துக. வலு, காலவலு, இடவலு, பால்வலு, திணைவலு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 80வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, காலவலு கருகாலன் நாளை வந்தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இது வந்து காலவலு. இடவலு அப்படிங்கிறது நாங்கள் வந்தார்கள், தன்மை முன்னிலை படற்கை 3 சொல்லுவோமா? நாங்கள் அப்படிங்கிறது வந்தோம்னு சொல்லியிருக்கணும். வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு வலு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 2. அடுத்து, பால் வலுங்கிறது கண்ணகி வந்தான், கண்ணகி வந்தாள்னு சொல்லியிருக்கணும். ஆண் பாலையும் பெண் பாலையும் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து, திணைவலு என் மாமா வந்தது, உயர்திணையே அக்ரனையும் கலந்து கொடுத்துருக்காங்க. அது தவறு. அப்போ ஆன்சர் என்னது? 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. திண்டுக்கல் அருகில் தாடிக்கொம்பில் உள்ள பெருமாள் கோவில் விஜயநகர மன்னர் காலத்தை சார்ந்த மிக சிறந்த சான்றாகும் அப்படின்னு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து என்னது? விஜயநகரம் கிடையாது, நாயக்கர் காலத்தை சார்ந்த. ஓகேவா? நாயக்கர் மன்னர். ஓகே, இது வந்து தவறு. அடுத்து பாருங்க, செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்னது? சோழர்கள் தான், நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆன்சர். அடுத்து சரி. பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி முதலிய இடங்களில் உள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு வந்து உதாரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். இது போக வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களும் பாண்டியர்களுக்கான ஒரு சிற்பக்கலைக்கான உதாரணம். அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி. அடுத்து, பொறுத்துக. டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம். 82. ஃபர்ஸ்ட் என்னது? கொடும்பாளூர் மூவர் கோவில். கொடும்பாளூர் மூவர் கோவில் என்னது? ஃபர்ஸ்ட் 2ஆம் பராந்தகன். ஓகேவா? கொடும்பாளூர் மூவர் கோவில் 2ஆம் பராந்தகன். அடுத்து, தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது 2ஆம் ராசராசன். சரியா? 2ஆம் ராசராசன். அடுத்து, திரிபுவன வீரேஸ்வர கோவில் அப்படிங்கிற 2ஆம் குலோத்துங்கன்.
அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது முதலாம் ராஜேந்திரன். ஆன்சர் வந்து டி 3, 2, 4, 1. அடுத்து பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாகை திணை 18 துறைகளை உடையது. அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, புறத்திணையில் இருக்கக்கூடியது மொத்தம் 12 திணைகள், தொல்காப்பியர் 7 திணைகளாக பகுத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அவர் வந்து உள் துறைகளையும் வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்போ வாகை திணையில் 18 துறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். அப்புறம் காஞ்சி திணையில் 13 துறைகள் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13 கிடையாது, 20. தும்பை திணையில் 12 துறைகளை வந்து உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான். ஓகேவா. அப்போ ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. மற்றும் ஓகேவா. ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. அடுத்து நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று என்று கூற்றிற்கு வந்து உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் தெரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கூற்றினை கூறியுள்ளார். அடுத்து பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அடியில் முதற் சீரிலும் 3ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இணை மோனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இணை மோனை கிடையாது, பொழிப்பு மோனை. 1 3லும் ஒன்றா வர்றது பொழிப்பு மோனை. சரியா. அப்போ இது தவறு. அடுத்து பாருங்க. ஒரு அடியில் முதல் சீரிலும் 4ஆம் சீரிலும் முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது இணை மோனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து இணை கிடையாது, ஒருவு மோனை. ஒருவு மோனை. அப்போ ஆன்சர் என்னது, 2ம் தவறு. சரியா. ஆன்சர் 2ம் தவறு. நெக்ஸ்ட் பாருங்க 86. இதுவும் ஒரு பொறுத்துக கொஸ்டின் தான். சீர் ஒன்றுவது அப்படிங்கிறது என்னது, மோனைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒருவு மோனை கீழ்கதுவாய். மோனையில் வந்து எத்தனை வரும், இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு, கீழ்கதுவாய், மேல்கதுவாய், முற்று மோனை அப்படின்னு சொல்லி வகைகளாக வந்து பிரிக்கப்படுது. சரியா. அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒருவு மோனை அப்படிங்கிறது முதல் மற்றும் 4ஆம் சீரில் வருவது ஒருவு மோனை. கீழ்கதுவாய் அப்படிங்கிறது முதல் 2 மற்றும் 4ஆம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து கீழ்கதுவாய் மோனை. கூளை மோனை அப்படிங்கிறது முதல் 2 மற்றும் 3ஆம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து கூளை மோனை. மேற்கதுவாய் அப்படிங்கிறது முதல் 3 மற்றும் 4ஆம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து மேற்கதுவாய் மோனை. சரியா. அப்போ ஆன்சர் என்னது, சி. 86க்கு ஆன்சர் சி. அடுத்து நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரள வின்றே எனும் வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து குறுந்தொகை. ஓகேவா. இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகுலத்தார். இது வந்து ஒரு அகப்பாடலை சார்ந்தது. 4 முதல் 8 அடிகள் கொண்டது தான் வந்து குறுந்தொகை. இதை தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர் தொகுத்துள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம். செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பேம் எனுனே தப்புன பலவை எனும் சங்கப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட ஆசிரியர் யாரு, நக்கீரர். இதுவும் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் தான். சரியா. யார் இவர், மதுரை கணக்காயனார் மகனார் தான் யார், நக்கீரர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே. இது போக வந்து திருமுருகாற்றுப்படையோட நெடுநல்வாடையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் நக்கீரர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹெச்ஏ கிருட்டிணனார் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது. இவர் ராமநாதபுரம் மாவட்டம் கரையிருப்பு என்னும் ஊரில் 1827 பிறந்தார்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராம்நாடு கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். அப்போ இது தவறு. எச்.ஏ. கிருட்டிணனார் தன் தந்தையிடம் தமிழ் இலக்கியங்கள் கற்றார். சரிதான். அடுத்து மாணிக்க வாசக தேவரிடம் இலக்கணங்களை கற்றார். கரெக்டு தான். அடுத்து கரெக்டு. பிளவன சோதிடரிடம் வடமொழி கற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதான். அப்போ ஆன்சர் என்னது, பி. 2, 3 மற்றும் 4 வந்து சரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாருங்க. இறைவனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவரும் ஒன்றே என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். ஆன்சர் சி. ஓகேவா. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். அந்த லெசனை நீங்கள் ரீட் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அடுத்து தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எதில் வந்து குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிட்டிருப்பார். ஆன்சர் டி. ஆன்சர் டி.
அடுத்து பாருங்க, அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் எனும் பெண்மை குறித்த கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வே ராமலிங்கனார். 92க்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, இவர் வந்து என்ன சொல்றாங்க, காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவர் வந்து மோகனூர்ல, நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்தவர் தான் இந்த ராமலிங்கனார் அவர்கள். இவரோட தந்தை பெயர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள், அவர் தான் இவங்களோட தந்தை மற்றும் தாயின் பெயர். இவர் வந்து முதல் அரசவை கவிஞராகவும் பதவி வகித்தார். அதுபோக 1888 இருந்து 1972 வரை இவரோட காலம் வந்து வகித்தார். அதுபோக நடுவண் அரசு இவருக்கு பத்மபூஷன் என்னும் விருதளித்து சிறப்பித்துள்ளது. நெக்ஸ்ட் பார்ப்போம், பொறுத்துக கரிசலாங்கண்ணி. இதுவும் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. மருந்தே உணவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த லெசன் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு லெசன், நல்லா படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னது, கரிசலாங்கண்ணி, கண் பார்வை தெளிவாக்குதல், கரெக்டு தான். அடுத்து குப்பைமேனி, பசி தூண்டும், கரெக்டு. அடுத்து மணத்தக்காளி கீரை வாய்ப்புண்ணை குணப்படுத்தும், சரிதான். அடுத்து கறிவேப்பிலை சீதபேதி சிகிச்சை, 1 2 3 4 ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 94 பொறுத்துக சுவை அப்படிங்கிற சுவை பயன்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. 94ல் வந்து ஃபர்ஸ்ட் என்னது, இனிப்பு அப்படிங்கிறது, இனிப்புனா வளம், சரியா, ஓகேவா, இனிப்பு வந்து வளம். அடுத்து துவர்ப்பு அப்படிங்கிறது ஆற்றல், துவர்ப்புனா ஆற்றல். அடுத்து கைப்பு அப்படிங்கிறது மென்மை, கைப்புனா என்னது, மென்மை. புளிப்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு, சரியா, புளிப்புனா உணர்வு. அடுத்து கார்ப்பு அப்படிங்கிறது இனிமை, சரியா, கார்ப்பு இனிமை. அப்போ ஆன்சர் என்னது, 5 2 1 4 3 ஆன்சர் பி. 94க்கு ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகள் மூலம் அறியப்படுபவர் யார்? கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர், ஓகே. உமர் கயாம் பாடல்களை தமிழில் மொழியாக்கம் செய்தவர், ஓகே. அடுத்து மலரும்பாளையும், குழந்தை செல்வம் முதலியன இவருடைய நூல்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், கவிமணி தேசிக விநாயகனார் அவர்கள் தான் இவரோட ஆசிரியர். எந்த ஆண்டு பிறந்தார்? 1876 பிறந்து 1954 மறைந்தார். இது போக நூல்கள் வந்து மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி முதலிய நூல்களையும் இவர் வந்து எழுதியிருக்கிறார், சரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருவிக்கா பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர், சரிதான். அடுத்து நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர், இதுவும் சரியான கூற்று. அடுத்து உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் நாட்டையும் மொழியையும் தூற்றாதே என்றவர், இது வந்து தவறு, இவர் கூறிய கூற்று அல்ல. அப்போ சரியான விடை 1 மற்றும் 2 சரி. 96க்கு ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் பார்ப்போம். செயங்கொண்டார் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர், சரிதான். அடுத்து முதலாம் குலோத்துங்க சோழனின் அவையை அலங்கரித்தார், இதுவும் சரிதான். அடுத்து இவருடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது, அனைத்தும் சரி. இது போக வந்து இவர் பரணிக்கோர் செயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலப்பட்டடை சொக்கநாதர் வந்து புகழ்ந்து வந்து பாடுறாரு. அது போக இசை ஆயிரம், உலாமடல் போன்ற நூல்களையும் இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதில் இருக்கக்கூடியது வந்து 6 வகையான பரணிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. தக்கையாக பரணி, மோகவதை பரணி, பாசவதை பரணி, அடுத்து வங்கத்து பரணி, சீனத்து பரணி, அதுக்கப்புறம் திராவிடத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மொத்தம் தாளிசைகள்னு பார்த்தீங்கன்னா 599 களித்தாளிசைகளால் ஆனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது போக அறிஞர் அண்ணா எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டு என்றால் அது வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லி சிறப்புப்படுத்தி இந்த நூலை வந்து சொல்கிறாரு, ஓகேவா. நெக்ஸ்ட் பார்ப்போம். திருவிளையாடற் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் அப்படின்னு சொல்கிறோம், இது வந்து சரிதான். அடுத்து என்னது, திருவிளையாடற் புராணம் முப்பெரும் காண்டத்தையும் 64 உட்பிரிவுகளையும் கொண்டது, இதுவும் சரிதான். அதுக்கடுத்து பாருங்க, இந்நூலில் விருத்தப்பாக்கள் 3363 உள்ளன, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய 3 காண்டம் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா, என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை காண்டம்,
கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். திரு ஆலவாய் காண்டம். அப்போ மொத்தம் 64 உட்பிரிவு கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, மதுரை காண்டத்தில் 18 இருக்குது, 18 காண்டங்களாக வந்து உட்பிரிவுகள் இருக்கு. கூடர் காண்டத்தில் 30, திரு ஆலவாய் அப்படிங்கிற 16 உட்பிரிவுகள். அப்போ டோட்டலாக 64 உட்பிரிவுகளை கொண்டுள்ள நூல் தான் வந்து திருவிளையாடல் புராணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு முதல் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி அவர்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இவர் திருவாரூர் மாவட்டம் பழையனூரில் பிறந்தவர், தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர், அடுத்து தமிழக இயலிசை நாடக மன்றத்தின் கலை மாமணி பட்டம் பெற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாமே பார்க்கும்போது இதோட சரியான விடை சுரதா. ஆன்சர் வந்து ஏ. இவர் வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை சுப்புரத்தினதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றி அதையவே சுருக்கி சுரதா என மாற்றிக்கொண்டார். ஓகேவா. இதோட கவிதைகள் வந்து நிறைய, தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், சுரதாவின் கவிதைகள் அப்படிங்கிற நிறைய கவிதைகள் வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. தேன்மலை அப்படிங்கிறது தமிழக அரசின் தமிழ்துறை வளர்ச்சியின் பரிசை வந்து பெற்றுள்ளது. தமிழ் வளர்ச்சி துறை வழங்கும் சிறந்த நூலுக்கான பரிசு வந்து இந்த நூல் வந்து பெற்றிருக்கு. இவரோட பெற்றோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் மற்றும் செண்பகம் அவர்கள் தான் இவரோட தாயும் தந்தையும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். காமராசர் குறித்த கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. காமராசர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 2வது 3வது 5ஆண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன, சரிதான். அடுத்து இவருடைய காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றியது, இதுவும் சரிதான். அடுத்து தெருதோறும் நடுநிலைப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது, இவர் வந்து தவறு. தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலை பள்ளி, சரியா. அப்போ ஆன்சர் என்னது ஏ. 1 மற்றும் 2 வந்து சரி. ஓகே. இவர் வந்து 1903 வந்து பிறந்து 1975 இறந்தார். அப்போ இங்க பிறந்தது என்னன்னா ஜூலை 15லையும் இறந்தது அக்டோபர் 2லையும் வந்து மறைகிறார். அப்போ இவரோட பிறந்த தினத்தை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜர் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். இவர் பிறந்தது விருதுப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பிறக்கிறாரு. இவரை வந்து கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இவரோட பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அவர்களோட புதல்வராக தான் வந்து காமராசர் அவர்கள் காணப்படுகிறார். இவரை வந்து பெருந்தலைவர், கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி நிறைய புகழ்பெற்ற பெயர்களால் இவர் வந்து அழைக்கப்படுகின்றார். ஓகே. இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்டோட ஆன்சர் டிஸ்கஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். நல்லா தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. டெஸ்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சியில் எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 1 hour மட்டும் அலாட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து நீங்கள் மார்க்ஸை வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.